கால தேர்தல் நியாயமானதல்ல என சர்வதேச அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்குமாயின் தான் பதவியை ராஜினாமா செய்வதாக தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய குறிப்பிடுகின்றார். தேர்தல்கள் செயலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். 2014ஆம் ஆண்டு வாக்காளர் டாப்பின் பிரகாரம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் 1,50,44,490 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இவற்றில் அதிகளவிலான வாக்காளர்களாக 16,37,536 பேர் கம்பஹா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். மன்னார், வவுனியா மற்றும் முல்லைத்தீவினை கொண்ட வன்னி மாவட்டத்தில் 2,53,058 என்ற குறைந்த அளவிலான வாக்காளர்கள் பதிவாகியுள்ளனர். அடையாள அட்டை குறித்து எமக்கு பிரச்சனை இருக்கின்றது. சுமார் 1 மில்லியன் வாக்காளர்களின் அடையாள அட்டை இலக்கம் வாக்காளர் இடாப்பில் பதிவாகவில்லை. குறிப்பாக அந்த 1 மில்லியன் வாக்காளர்களில் 3 அல்லது 4 லட்சம் பேருக்கு அடையாள அட்டை இருக்கின்றன. அது தொடர்பில் வாக்காளர் இடாப்பில் குறிப்பிடப்படவில்லை. 5 அல்லது 6 லட்சம் வாக்காளர்களுக்கு அடையாள அட்டை இல்லை. ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடையாள அட்டை இல்லாத பட்சத்தில் வாக்களிக்க முடியாது. மாகாண சபை தேர்தலுக்காக நாம் வழங்கிய தற்காலிக அடையாள அட்டை சுமார் 1 லட்சம் வாக்காளர்களிடம் இருக்கின்றது. நவம்பர் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை தபால் மூல வாக்காளர்களுக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதுடன் தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் டிசம்பர் மாதம் 23ஆம் மற்றும் 24ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. அத்துடன் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் 25ஆம் தேதி நத்தார் தினத்தில் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் குறிப்பிட்டார். 3 முக்கிய கண்காணிப்பு அமைப்புகளை நாங்கள் அனுப்ப உள்ளோம். ஐக்கிய நாடுகள் சபை, ஐரோப்பிய ஒன்றியம், அவ்வாறு இல்லையாயின் பொதுநலவாய அமைப்பு, ஆசியாவிலிருந்து ஆசிய தேர்தல் அதிகாரிகள் சங்கம், தெற்காசியாவாக இருந்தால் தென்னாசிய தேர்தல் முகாமையாளர் சங்கம் ஆகியவற்றை அனுப்ப உள்ளோம். அதேபோன்று எம்முடன் கடமையாற்றுகின்ற 4 நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்க எதிர்பார்க்கின்றோம். வடமாகாண சபை தேர்தலை கண்காணிக்க பொதுநலவாய சபையின் பிரதிநிதிகள் வருகை தந்தார்கள். அவர்களினால் வழங்கப்பட்ட அறிக்கைக்கு என்ன நேர்ந்தது, அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா, தேர்தல் நியாயமானதல்ல என பொதுநலவாய சபை குறிப்பிட்டது. அந்த தேர்தல் நியாயமானது அல்ல என்று பொதுநலவாய அமைப்பு தெரிவிக்குமாயின் நான் உடனடியாக பதவி விலகுவேன். கடந்த காலங்களில் எதனையும் முன்னெடுக்க முடியவில்லை என்றா நீங்கள் வெறுப்புக்குள்ளாகி இருக்கின்றீர்கள்? இல்லை, நான் வெறுப்படையவில்லை. நான் எதற்காக வெறுப்படைய வேண்டும்?